ஒரு PSO கொடுத்துருக்காங்க. அதற்கு கூட பிஜேபியில் அப்போ அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்றவர்களுக்கு கடிதம் எழுதி கூட ஒன்றுமே நடக்கலை. எனக்கு இந்த பிஜேபி ஆஃபீஸ் கமலாலயத்தில் கொட்டாவி விட்டுன்னு உட்கார்றவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்களே ஒழிய இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்புன்னு யாருக்குமே தெரியாது. அவர் நடந்து போனால் யாருக்குமே அவரை தெரியாத போது அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து ஏதோ தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கிறதுக்காக இந்த பாதுகாப்பு வாங்கி பல பேர் வச்சுக்கிறதுனால இதோ இந்த குண்டுன்னு போடுறாங்களே ஒழிய நேற்றுக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்தாங்க போலீஸ் ஸ்குவாடு, டாகோடு வந்தாங்க. அப்புறம் வந்து அந்த பாம்பு இது கண்டுபிடிக்கிற டிடெக்டரோட வந்தாங்க. நேற்றுக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்தாங்க. இந்த கடந்த 3 நாளில் 5 முறை வந்துட்டாங்க. அப்போ போலீஸுங்கிறது அவங்களுடைய வேலையை செய்யவே முடியாத அவங்களை இப்படி பண்ணிகிட்டே இருந்தா அது வந்து தப்பாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு வர போலீஸை தேங்க் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தேன். கமிஷனர் மீட்டிங்கில் இருந்தனால அடிஷ்னல் கமிஷனர் மிஸ்டர் கண்ணன் பார்த்து சவுத்து அவரை பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு வீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் சார், எனக்கு பர்சனலாக வராங்க. ஆனால் இப்போ எய்ம் பண்ணுறது முழுக்க வீட்டுக்கு பாம்பு வச்சிருவேன். எங்கள் வீட்டில் எனக்கு 75 வயசாச்சு, என் பேரனுக்கு 7 வயசாச்சு. அத்தனை கேட்டகரியிலையும் ஆட்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க பயப்படுறாங்க வீட்டில். எனக்கு பயம் இல்லை. இருக்கிறது ஒரு உயிர், நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் பயப்படலாம். எனக்கு யாருமே எதிரிகள் கிடையாது. என்னை யாராவது எதிரியாக நினச்சா நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய லெட்டர்களுடைய டேக்லைனே இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ். கடவுள் நம்முடன் இருக்கவரை எனக்கு எதிரிகள் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் போலீஸ் எடுத்துக்கொண்ட அக்கறைக்கு ஒவ்வொருத்தரையும் வராங்க. வரும்பொழுது இப்போ ஈஸ்ட் வாசலில் ஒரு பெட்ரோல் வேன் நிறுத்தியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஜாகிரதையாக இருக்கணும். நாளைக்கு ஏன் நீ கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரக்கூடாது அப்படிங்கிறத எல்லாத்தையும் மெயிலில் அனுப்பிச்சேன். இருந்தாலும் நேராக பார்த்து சொல்லிவிட்டு பர்சனலாக எனக்கு வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும் சார், இந்த பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தார். பார்த்துட்டு என்ன உண்டோ சார் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இது ஒரு பந்தாவுக்காகவோ இல்லை இது எங்கள் வீட்டில் பற்றியா போலீஸ் காவல் இருக்குது பெருமைக்காகவோ செய்யலை. உண்மையாக வரக்கூடிய இந்த த்ரெட்டு வந்து கூடிய விரைவில் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. இது சம்பந்தப்பட்ட யாரோ ஒரே ஒரு நபர் தான் பண்ணுறாங்க. இதில் எழுதியிருக்கிறத பார்த்தா திமுகவில் யாருமே பிராமணே இல்லாத மாதிரியும் நான் தான் இனிமேல் புதுசாக சேர போகிறேன். திமுகவில் எத்தனையோ பிராமணன் இருக்கேன். திமுக என்றைக்குமே நான் பிராமணனுக்கு விரோதின்னு சொன்னதே கிடையாது. பிராமணர்களுக்கு விரோதின்னு சொன்னது திராவிட கழகம். இந்துக்களுக்காக மட்டும்னு சொல்றது ஆர்எஸ்எஸும் தேர்தலில் நிற்க போகிறது கிடையாது, திராவிட கழகமும் தேர்தலில் நிற்க போகிறது கிடையாது. நான் நட்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நான் பிஜேபியிலேருந்து வெளில வந்தாச்சு. நான் எதுக்கு பிஜேபியோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கணும்? பிஜேபியில் இருந்த 11 வருஷமும் பிஜேபிக்கே நான் ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ நான் எதுக்காக பிஜேபிக்கு பண்ணணும்? பிஜேபி என்பது மிகப்பெரிய ஒரு பாறாங்கல். அதை கட்டிக்கொண்டு கூட்டணிங்கிற ஒரு கடலில் யார் குதிச்சாலும் அவங்க மூழ்கி போயிடுவாங்க. கல்லுக்கு ஒன்றும் ஆகாது. இதுதான் என்னுடைய கருத்து. தவிர வந்து மாண்புமிகு முதலமைச்சர் என்னுடைய 50வது வருஷத்தில் 7000வது நாடக விழாவுக்கு ஒரு நண்பருங்கிற முறையில் வந்து அப்படி ஆத்மார்த்தமாக பேசினார். அப்போ அவர் சொன்னார், அவர் கூப்பிட்டார், நான் வந்தேன். 2026 நான் கூப்பிடுவேன்னா நான் கண்டிப்பாக வருவேன்னு. அதையும் நான் நிறைவேற்றுவேன். அதில் என்ன தப்பு இருக்கு? என்ன திமுக என்ன தீண்டத்தகாத கட்சியா? இல்லை திமுக என்ன பிராமணர்களுக்கு எதிரியா பண்ணிட்டாங்க? பிராமணர்கள் வந்து நாங்கள் விடுற பஸ்ஸில் போகக்கூடாது அப்படிங்கிறாங்களா? எங்கள் இலவச பஸ்ஸில் பிராமினுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களா? இல்லை மகளிருக்கான உரிமை தொகையில் பிராமின் லேடிஸுக்கு கிடையாதுங்கிறாங்களா? எதுவுமே ரேஷன் கடைக்கு போனால் பிராமினுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்களா? கிடையாது. அப்படி இல்லாத பொழுது தேவையில்லாமல் யாரோ ஒருத்தருக்கு நான் திமுகக்குள்ள சேரது பிடிக்கலன்னா நான் சேருவேன். நான் தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் கிடையாது. எனக்கு கலைஞருடைய குடும்பமே 40 வருஷங்களாக பழக்கமான. நான் இப்போதான் அரசியலுக்கு வந்தவன். 2004 தான் அரசியலுக்கே வந்தவன். அது வரைக்கும் எல்லா கட்சியிலையும் யார் யார் நல்லவங்கன்னு எனக்கு தோணுதோ அவர்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்டவன் நான். என்ன போய் இந்த மிரட்டி பார்க்கறதெல்லாம் இதுக்கெல்லாம் நடக்காது. ஆனால் அதே சமயம் என்னால் குடும்பத்தில் இருக்கிறவங்க பயப்படக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதற்காக தான் நான் இங்கே வந்து கமிஷன் ஆஃபீஸில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக
உண்டான நடவடிக்கைகள் எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் யாரோ தேதுறான், நான் எதுக்கு, நான் என் பூணலோட தான் போவேன், விபூதி குங்குமத்தோடு தான் போவேன். அப்படியே திமுக எத்தனை பேர் குங்குமத்தோடு இருக்காங்க, எத்தனை லட்சக்கணக்கான பேர் கோயிலுக்கு போகிறாங்க. யாரையாவது கூப்பிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் நீங்கள்லாம் கோயிலுக்கு போகக்கூடாது, கோயிலுக்கு போகிறவங்க பக்கத்தில் வரக்கூடாதுன்னா சிஎம் பக்கத்தில் நிற்கிறதே சேகர் பாபு தான் பட்டையாக குங்குமத்தை வச்சுக்கிட்டு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். விவரம் புரியாமல் மெயில் அனுப்புறது, ஆர்டிஎக்ஸ் குண்டு வைக்கிறதுன்னு தமிழ்நாட்டில் அவ்வளோ ஈஸியான வேலையை நினச்சிக்கிட்டாங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது சற்று மன நிலை குழம்பியுள்ள யாரோ ஒருத்தர் பண்ணுற வேலையாகத்தான் நான் அதை பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் அவர் பிடிபடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உண்டான தண்டனையும் அவர் பெற்று வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் இருப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. பாசிபிலிட்டின்னு எடுத்து பார்த்தா, ஒன்று நான் பிஜேபியிலேருந்து வெளில வந்தால் ஒரு 1.5% ஓட்டு போயிடுமேன்னு பாதிக்குமே அப்படின்னு யாராவது நினச்சி சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இல்லையா நான் திமுகக்குள்ளே வர்றதுனால இந்த கொள்கை ரீதியான பிரச்சனை ஏதாவது வரும்னு நினைக்கிறவங்க யாராவது பண்ணியிருக்கலாமே ஒழிய இதுக்கு மேலே எனக்கு யாருமே எதிரிகள் கிடையாது சார். நம்ம இங்கே இத்தனை பேர் இருக்கோம், அத்தனை பேரும் வேற வேற கருத்து இருக்கலாம். ஒரே டீ சாப்பிட்றோம், என்ன இருக்கு, கெட்டு போச்சு.